சித்ரா பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் கடற்கரையில் வரலாறு காணாத அளவிற்கு பக்தர்கள் குடும்பத்துடன் அமர்ந்து சந்திரனை தரிசித்து வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து வழிபட்டனர். பின்னர் இரவு நேரத்தில் கடற்கரை மணலில் குடும்பத்தாரோடு அமர்ந்து அங்கேயே படுத்து உறங்கி நள்ளிரவில் சந்திரனை தரிசனம் செய்தனர். கடற்கரை மணலில் பள்ளம் தோண்டி அகல் விளக்குகளை வைத்து ஏற்றி ஆங்காங்கே பக்தர்கள் வழிபட்டனர். தமிழகத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் செல்வதற்காக 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். இதனால் திருவண்ணாமலை நகர் பகுதியே ஸ்தம்பித்தது. திருச்சி அடுத்த ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றில் நம்பெருமாள் கஜேந்திர மோட்சமம் வழங்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஸ்ரீ ஆயிரம்வேலி அம்மன் கோவிலில் குதிரை எடுப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் 504 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையும் நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.